கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில், உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு அதனுடைய 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதில் பவுல் அழகாக இப்படி சொல்கிறார்: பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்க, இந்த உலகத்தில் வாழ நமக்கு பணம் ரொம்ப அவசியம். ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. நம்ம பணத்து மேலே ஆசை வச்சு அநேகத்தை நம்ம இழந்து போகிறோம். சிலர் குடும்பத்தை விட்டு இழந்து தூர தேசத்துக்கு போய் பணங்களை நல்லா சம்பாதித்து அங்கிருந்து பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் திரும்பி அவங்க வரும் பொழுது அந்த குடும்பம் சிதைந்து போய்விடுகிறது. அதனால் பணம் சம்பாதிக்கணும், ஆனால் அது மேலே நமக்கு ஆசை வரக்கூடாது. அப்போ ஒரு மனுஷனுக்கு துன்பம், துயரம், வேதனை எங்கே உருவாகுதுன்னா இந்த பண ஆசையிலிருந்து தான் உருவாகுது. அதனால் அந்த வேரை நாம் முளைக்கும் பொழுதே பிடுங்கி எரிஞ்சிடணும். அதை நம்ம வளர விட்டோன்னா வேறு வளர்ந்து செடியாகி அது மரமாகி அதிலிருந்து கிளைகள் உண்டாகி அது அநேக மரங்களை உருவாக்கி. அப்போ இந்த பண ஆசையால் தான் ஒரு மனிதனுக்கு விரோதம் எழும்புது, ஒரு மனிதனுக்கு துரோகம் எழும்புது, குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக எதிரிகள் எழும்புறாங்க. அதனால் இந்த பண ஆசையில இருந்து நம்ம வெளியில வரணும். நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சிலர் நினைக்கலாம், நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குங்க, இவ்வளோ கடனில் இருக்குங்க, எங்களுக்கு இந்த பணம் இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க. எதனால நம்ம கடனாளி ஆகணும், எதனால கடனாளி ஆனோம் என்பதை நீங்கள் யோசிக்கணும். நமக்கு பணம் தேவை, அது ஒரு ஆசை. அந்த ஆசையில போய் நம்ம விழுந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ஒரு கடனாளியாக நிற்கிறோம். அதனால இந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்குது. முக்கியமா கிறிஸ்துவர்கள் அநேகர் ஆண்டவரை விட்டு விலக காரணமே இந்த பண ஆசை தான். இந்த பணத்து மேல மோகத்தை கொண்டு வீடை கட்டணும், வாகனத்தை வாங்கணும், சபையை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் சொல்லி நாம போய் அவங்க கிட்ட இவங்க கிட்ட பணங்களை வாங்கி அதை கட்டி திரும்ப கொடுக்காத போது நாம ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, நாம அவரை கேட்காமலே வாங்கிடுறோம். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது நாம கர்த்தரிடத்துல போராடுறோம். அதனால நீங்க ஒரு காரியத்தை முதலாவது தேவனிடத்துல கேட்டு அவர் அனுமதித்த பிற்பாடு தான் நீங்க அதுல இறங்கணும். மாம்சத்துல ஏதோ வருது ஏன்னா பிசாசு கேட்காமலே கொடுக்குறாங்க. கேட்காமலே நமக்கு சில பண ஆசீர்வாதங்களை கொடுப்பான். கேட்காம சிலர் உதவி செய்வாங்க. நம்ம உடனே நினைச்சிக்க கூடாது இது ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, ஆண்டவராக தான் அனுப்பிச்சி விடுறாரு. இல்லை, நாம ஜெபிக்கணும். ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, இதை நான் வாங்கலாமா அப்படின்னு. அவர் அனுமதித்த பிற்பாடு வாங்கினா அது ஆசீர்வாதமா இருக்கும். அதனால இந்த பண ஆசையில யாரும் மாட்டிக்கொள்ளாதீங்க. பணம் தேவை. வேதம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை அவர் சந்திக்கிற தேவன். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளையே தேவன் இவ்வளவாய் போஷிக்கிறார்னா நம்ம போஷிக்கிறதுல அவர் மிகப்பெரிய ஒரு வெளியேறப்பெற்ற கிருபையை நம்ம மேலே வச்சிருக்கிறார். அதனால இந்த பண ஆசையிலிருந்து நான் வெளியில வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பண ஆசையிலிருந்து வெளியில வரணும். பாருங்க, பணம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமானா இல்லை. ஆனா பணம் இல்லாதவனை போய் கேட்டா அவன் சொல்லுவான், ஆமாங்க கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுக்குங்க, நான்லாம் இவ்வளவு கடன்ல இருக்கேன், எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, அந்த பணம் இருந்தால் நான் வாங்கி சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு பார்த்தா உலகத்துல எவ்வளோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. அம்பானி இருக்கிறாங்க, அதானி இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் போய் கேளுங்க, பணம் சந்தோஷம் கொடுக்குமான்னு. கொடுக்காது. சந்தோஷத்தை கொடுத்து அவங்க இன்னும் மேலே சம்பாதிக்கணும், இன்னும் மேலே சம்பாதிக்கணும். இருக்கிறவன் இன்னும் சேர்த்து 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 வச்சு அது ஒரு அவனை அடிமைத்தனம்ன்றது. பணம் என்பது ஒரு பொல்லாத போதை, அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. அது ஒருவனை பிடித்தா அவளை சீக்கிரத்தில் விடாது. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும். அழகா பார்த்தீங்கன்னா பவுல் இதே வசனத்துல பவுல் அழகா சொல்றாரு. அதே வசனம் 1 தீமோத்தேயு 6:7 உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நாம இந்த பணத்தை சேர்க்க அவ்வளோ பிரயாசப்படுறோம், அவ்வளோ ஓடுறோம், அவ்வளோ உழைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா வரும்போது அழகா யோபு சொல்லுவார், நான் வரும்போது நிர்வாணியாய் வந்தேன், போகும்போது நிர்வாணியாய் போகிறேன். நம்ம வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போவதில்லை. அதனால பணத்து பின்னாடியே ஓடி உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. பண தேவை தான். அந்த தேவை என்னவோ அதை நீங்க வச்சுக்கிங்க. இந்த நாளில் கூட இதை நான் எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஞானத்தாண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னா, காலையில ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். என் பிள்ளைகள் மூலியமா தேவன் கற்றுக் கொடுத்து நான் ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு ஜபாரிக்கு வரத்துக்கு முன்னால எங்க வீடை தேடி
ஒரு பெரிய டப்பாஸ் பாக்ஸ் ஒன்று வந்தது. அந்த டப்பாஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அநேக டப்பாசுகள், விதவிதமான டப்பாசுகள்லாம் இருந்தது. அப்போ என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் பிரித்து திறந்து காமிச்சிட்டேன். பார்க்கும் பொழுது திரளாக இருந்தது. ஆனால் என் பிள்ளைகளோ 2 டப்பாசை மாற்றம் எடுத்துட்டு மீதத்தை அப்படியே நீங்கள் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். என்னதான் நமக்கு முன்னாடி திரளா இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துட்டு இயலாதவர்களுக்கு நம்ம கொடுப்போமானால் அங்க நமக்கு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். முதலாவது அநேகருக்கு கொடுக்கிற ஒரு மனம் நமக்கு தேவை. அந்த மனம் இருந்தாலே நம் தேவைகளை தேவன் சந்திப்பார். அதனால உங்ககிட்ட அதிகமா இருக்குமானால் அதை பிறருக்கு இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அப்பொழுது அங்கதான் உங்களுக்கு சமாதானம் உண்டு, அங்கதான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. இது கிடைக்கணும்னா ஜெபிங்க, என் இயேசுவினிடத்துல வாங்க. இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த நாளில் கூட மனங்களை வைத்துக்கொண்டு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வாலிபர் பிள்ளைகளே, சின்னவர்களே, பெரியவர்களே, உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? கொடுங்கள், அப்பொழுது சந்தோஷம் உங்களுக்கு பூரணமாய் கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது சமாதானம் உங்களுக்கு பூரணமாய் கொடுக்கப்படும். அதனால அந்த ஆசையை விட்டு வெளியில வாங்க. உங்க தேவைக்கு என்னமோ அதை வைத்துட்டு தேவையில்லாததை தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்க. தேவையில்லாததை தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.